ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோட பேஜில் நிறைய கண்டென்ட், நான் நிறைய டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மற்ற டாபிக்ஸ்லையும் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். புது புது கண்டென்ட்ஸு நான் அப்கமிங் டேஸில் கொண்டு வர போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ டைரெக்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா மெசேஜ் ஃபார் யூ. சிவபெருமான் அவங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்லணும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் மீனிங், யாருக்கு ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆரக்கல்ல போயிடலாம். ஃபீனிக்ஸ் கோல்ட், ஃபைன். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களோட லைஃப்பை திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை நினச்சிட்டே வருந்துறதை விட்டுட்டு சிவபெருமான் மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறாங்க. நம்பிக்கை வச்சு அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் இதை நீங்கள் என்னைக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி என்னைக்கு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அப்போலேருந்து நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். இப்போ நீங்கள் வீக்காக தெரியுறீங்க அப்படின்னா பிகாஸ் நீங்கள் உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ், நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரிஜினாலிட்டியை இன்னும் நீங்கள் வெளியே கொண்டு வரல. அதனால தான் ரொம்ப வீக் பர்சனாக தெரியுறீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ சாப்டர் இது எல்லாமே கண்டிப்பாக வரும். அந்த ஒரு நியூ சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது அந்த ஒரு நியூ ஸ்டார்ட்டை. பிகாஸ் ஃபீனிக்ஸ் அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ நீங்கள் யாருமே நம்பாமல், யார் சொல்கிறதும் கேட்காம உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டர் உங்களுக்கானதாக இருக்கும். ஸோ இது ஒரு செகண்ட் சான்ஸ் சிவபெருமான் உங்களுக்கு தராங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட ப்ரேயர்ஸ், நிறைய பேர் நான் அவ்வளோ ப்ரே பண்ணுறேன், அவ்வளோ சாமி கும்பிட்றேன், எல்லாம் வேண்டுதல் வைக்கிறேன், ஆனால் எனக்கு பலிக்க மாட்டேங்குது, எனக்கு சாமி காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது கேட்டதுனால தான் உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ லைஃப்பை தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க. ஓகே, அதாவது அவங்களோட கண்ட்ரோல்லே உங்களை வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிற மாதிரி உங்களை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். பட் ஆனால் நீங்கள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களோ, அனலைஸ் பண்ணுறீங்களோ அது தெரியல. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அந்த டாக்ஸிக் பர்சன் உங்களை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கான ஸ்டாண்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி உங்களை மட்டம் தட்டி உங்களை கீழே உட்கார வச்சுருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க உங்களை. பிகாஸ் உங்களோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்கள் நல்லா வளர்ந்து சாதிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அவங்க கண்ட்ரோலுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அதனால தான். ஆனால்
சுற்றி இருக்க பர்சன் உங்களை நல்லா கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க, பட் நீங்கள் தான் இன்னும் அதை ரியலைஸ் பண்ணலை. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் எதுக்கு உங்களோட ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், உங்களோட சேலஞ்சஸை மற்றவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யூ டோன்ட் நீட் சம்மோன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் யூ. ஒரு டைமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, யாராவது காப்பாற்ற வர மாட்டாங்களா, யாராவது இதுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு? சரி, நீங்களே ரொம்ப எலிஜிபிளான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் உங்களுக்கான இந்த ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது இல்லை, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் காரணம். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கல அப்படின்னா யாரு புரிஞ்சுக்க போறா? அதுதான் கேள்வி. ரைட். ஸோ சிவபெருமான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கிளியர் கைடன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. ஓகேங்களா? இந்த 2 ஃபோட்டோ, இந்த 2 கார்ட்ஸ்லையுமே பாருங்கள், இந்த 2 ஃபோட்டோஸுமே வந்து அவ்வளோ கிளியராக சொல்லுது. இப்போ உங்களோட லைஃப் வந்துட்டு இவ்வளோ டல்லாக சோகமாக இருக்கு, ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடயே இருக்கீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் மற்றவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், என்ன நடந்தாலும் நான் பார்க்குறேன்ற ஒரு மைண்ட் செட்டோட வெளியே வந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் பர்சன். சரி, உங்களோட லைஃப்லே ஒரு சில பேருக்கு உங்கள் வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸஸே, வாழ்க்கை அனுபவமே, அதை வச்சு ஒரு புக்கே எழுதிடலாம். அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள்ல. ஓகேங்களா? பட் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் சொல்ல வர மெசேஜ். ஓகே, இப்போ நம்ம டேரோட்டில் பார்க்கலாம். ஸோ இனி வேறு அப்கமிங் டேஸில் என்ன இது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு பாருங்கள், வேர்ல்டு கார்டு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் கார்ட்ஸ். நெக்ஸ்ட் மெஜிஷியன் ரிவர்ஸ்ட். ஓகே, இங்கே தான் எங்கேயோ இருக்குது. சரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்காதீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலைன்னா பிடிக்கல. எஸ் அண்ட் நோ இந்த வார்த்தைகளை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு சில பேருக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது பிடிக்கல, பட் ஆனால் சகிச்சுக்கிறீங்க. அதுவே வந்து உங்களுக்கு உங்களோட கம்யூனிகேஷனை பாதிக்குது அதுவே. ஓகேங்களா? அண்ட் உங்கள் வாழ்க்கையில் பழைய பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, பாஸ்ட் பீப்புளாக இருக்கட்டும், பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இது வந்து லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ், கசன்ஸ், ஒரு டாக்ஸிக்காக இருப்பாங்க பழைய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே, அவங்களெல்லாம் லெட் கோ பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அவங்கள விட்டு நீங்கள் டிஸ்டன்ஸில் தள்ளி நின்று பாருங்களேன். யார் உங்கள் கூட உண்மையாக லைஃப் லாங் வருவாங்க, யார் இவ்வளோ நாளாக ஃபேக்காக நடிச்சிட்டு இருந்திருக்காங்கங்கிறது உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ கரண்ட்லி வந்து ஒரு ஃபேக் பீப்புளுக்கு நடுவில் சுற்றிட்டு இருக்கீங்க. ஜென்ரலி அவங்க டாக்ஸிக், ஃபேக், ஆனால் உங்கள் கண்ணுக்கு அவங்க நல்லவங்களா தெரியுறாங்க. அதனால தான் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் மேலே ப்ராப்ளம்ஸ் வருது. வெளியாளுங்க எதுவும் பண்ணலை, உள்ளே இருக்கவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்களேன். கொஞ்ச நாளைக்காவது எந்த வேலையாக இருந்தாலும் யாரையும் கேட்காம நீங்களே செஞ்சு பாருங்களேன். இவ்வளவு நாளா யாருக்காக நீங்கள் உங்கள் லைஃபே வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஓகேங்களா? ஸோ சரி, நீங்கள் யூஆர் எலிஜிபிள் ஃபார் நியூ பீப்புள், நியூ லைஃப். நீங்கள் ரொம்ப வந்து நல்ல பர்சன் தாங்க. லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிறீங்க. பட் அந்த உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தவங்கள வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பு இல்லாமல் தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் கோவங்கள் இருக்குது. பட் அந்த ஒரு உங்களை டார்கெட் பண்ண பர்சன், உங்களை வந்து இந்த நிலைமை காக்கின பர்சனை நீங்கள் இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணலை. பிகாஸ் நீங்கள் வெரி குட் அண்ட் சென்சிட்டிவ் பர்சன். ஓகேங்களா? ஸோ ஒரு புது ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் மேக் பண்ணக்கூடிய ஒரு டைம். உங்களோட பழைய பர்சன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டுருங்க. யூ டிசர்வ் பெட்டர். ஒரு புது ரிலேஷன்ஷிப்ஸ் என்னைக்கு நீங்கள் வந்து, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
என்னைக்கு நீங்கள் வந்து அந்த பழைய பீப்புளாக இருக்கட்டும், பழைய விஷயங்களை விட்டுட்டு வெளியே வர்றீங்களோ அப்போவே உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், புது வாழ்க்கை, புது அனுபவங்கள், அதே மாதிரி ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிளேஃபுல்லான ஒரு பர்சனோட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. ஒரு சில பேரோட பாஸ்ட்லேயும் சரி, இப்போ கரண்ட் ப்ரெசன்ட்லேயும் சரி, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்கள் கூட ட்ரூவாக இல்லை, உங்ககிட்ட நடிக்கிறாங்க. அவங்க ஒரு தேர்ட் பர்சன் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க உங்களோட வீக்னஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம் இங்கே. பட் வந்துட்டு வாட் எவர் ஹேப்பன் அது விட்டுடலாம். உங்களுக்கான ஒரு சான்ஸ் வருது, ஓகேங்களா? உங்கள் லைஃப் அப்படியே திருப்பி போடுற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். ஆனால் அதை நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், நல்ல ஒரு ஹாப்பியான ஸ்டெடியான ஃபேமிலி எனக்கு வேணும் அப்படின்னு கனவுகள் இருக்கு. ஆனால் அதுக்கு இப்போ இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா முடியாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் தென் இங்கே மெஜிஷியன் கார்டு வந்துட்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு திறமைங்கிறது தேவைப்படுது. நீங்கள் நல்ல முடிவு எடுக்கிறவங்க தான், டெசிஷன்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. பட் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைமில் ஒரு டவுட் வந்துடும், நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா, சரி இருந்தாலும் யார்ட்டையாவது ஒருக்கா ஃபைனலாக கேட்டுக்கலாம். ஏன்னா செஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி ப்ராப்ளம்லேருந்து வெளியே வருதுன்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு தாட்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த தாட்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கான ஒரு ஐடியாஸை இன்ன வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தேர்ட் பர்சனை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் நான் சொன்னேன், கரெக்டாக? அதே மாதிரி லவ்டு ஒன்ஸ்ன்னு வர்றப்போ நீங்கள் வந்து உங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களா? பிகாஸ் எனக்கு அப்படி தான் வந்து ரீடிங்கில் எனக்கு காட்சை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தெரியுது. இது வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருது, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபிஷாக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு அப்படியே கொடுத்துட்றீங்க. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி அப்படியே கொடுத்துட்றீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னா இல்லை. எப்பயுமே சரி, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் உங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு அப்புறம்தான் மற்றவங்களுக்குன்னு இருக்கணும். பட் அது நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலையுமே மற்றவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இல்லைனாலுமே இருக்கிறத வச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? பட் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டப்போ அதே பர்சன்ஸ் உங்கள் கூட இல்லை. அதனால தான் உங்கள் சரௌண்டிங்ஸை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்து நின்றுருப்பாங்க. நீங்கள் உதவின்னு கேட்டிருப்பீங்க, அவங்களால செய்ய முடியும், இருந்தும் அவங்க வேணுக்குன்னே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டலி வந்து உங்களை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிருச்சு. அதனாலே மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க, மறுபடியும் அந்த பர்சன் மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் கேட்கல, அதுதான் ப்ராப்ளம். சரி, வாட் எவர் இட் இஸ், விட்டுறலாம் அதெல்லாம், ஓகேங்களா? உங்களுக்குலாம் இதெல்லாமே வந்துட்டு தேவையே இல்லை. இந்த பழைய லைஃபாக இருக்கட்டும், பழைய பர்சன்ஸ் எது நடந்தாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழைய வாழ்க்கை, பழைய பர்சன்ஸ், இப்போ இருக்கிற கரண்ட்லி இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ் கூட உங்கள் வாழ்க்கையில் வர வெளிச்சத்தை மறைக்கிறாங்க, இருட்டாக்குறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான பிரைட்னஸான ஒரு லைஃப் இருக்குங்க, ஆனால் வந்து அதை கெடுக்கிறாங்க அவங்க. ஸோ எனக்கு வந்து சிவபெருமான் வந்து சொல்கிற மெசேஜஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. உனக்கான வாய்ப்பு நான் தரேன், உங்கள் வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் இந்த விஷயங்கள் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சில வீக்னஸ், உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ், அவங்களெல்லாம் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸே தெரியுங்கிறாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன கார்டு அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்
Ace of Sword, Knight of Sword, Hermit. Okay. See, உங்களுக்கு கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது இப்போ தேவைப்படுதுங்க. கற்பனை உலகத்திலே வாழ்றீங்களா, ரியாலிட்டிக்கு வராமல்? சரி, நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக தனிமையாக இருக்கீங்க. இப்போது உங்களை சுற்றி ஆக்சுவலி பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. நீங்கள் இருட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னாலுமே உங்களை சுற்றி ஆக்சுவலி லைட்னஸ் இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பார்க்கல அதை. உங்களுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் அந்த வழியை பார்க்காம நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தட்ஸ் த ரீசன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல நீங்கள் என்னைக்கு வந்து உங்கள் லைஃப் பாசிட்டிவாக வரணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க, யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அவங்க உங்கள் மேலே அன்பாக பாசமாக இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த பர்சனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் பாசிட்டிவான ஒரு பர்சன்ஸ் கூட அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் கம்ப்ளீட் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கால்குலேட்டிவ் மைண்ட், நல்ல ஒரு திங்கிங், கிளியரான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயம் இன்னிலிருந்தே வச்சுக்கோங்களேன், இன்னையிலிருந்து நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு தெளிவாக உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்ஃபயர் ஆக சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட்டிவாக பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இனிமேல் உங்களோட வரக்கூடிய இந்த ஒரு அப்கமிங் டேஸில் கால்குலேட்டிவான மைண்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரே ஸ்டார்ட் ஆகியிருக்காது. அதாவது ஒரு ஒரு சில பேர் படித்து முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையான வேலை இல்லாமல் இருக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுவும் பாதியிலே நின்றுருக்கும், எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். ஒரு ஃபினான்ஷியலான ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இல்லாமல் இருக்கும். ஏன்னா உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது புது ஐடியாஸாக இருக்கட்டும், புது புது சொல்யூஷன்ஸை கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்குது இப்போது. அதனால தான் கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது தேவைன்னு சொன்னேன். நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயங்கள்லையும் சரி இல்லை ப்ரொஃபஷ்னலான விஷயங்கள்லையும் சரி ஓவராக திங்க் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட மைண்டுக்கு உங்கள் திங்கிங்க்கு ஒரு ஸ்டாப்பே கிடையாது. ஒன்று பர்சனலாக நினச்சி ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பர்சனல் விஷயங்கள் நல்லா இருக்குது, எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ப்ரொஃபஷ்னல் விஷயத்தை நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன்று லவ், ஃபேமிலி, இந்த விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கெரியராக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அந்த விஷயம். ஸோ இது ரெண்டுமே மாற்றி மாற்றி திங்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களோட முக்கால்வாசி எனர்ஜி போயிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விதமான ஒரு என்ன தாட்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணும். ரைட்? ஸோ நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ஓடிட்டே இருக்கீங்களா? எது பின்னாடியும் ஓடுற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ஒரு சில பேர் எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வர ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு உடனே அது பின்னாடி போயிடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்க, வேலையே இல்லாமல் இருக்கீங்கன்னு வைங்களேன். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வேலை ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஃபோனில் வருதோ இல்லை யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டான வேலையா, அது நமக்கு செட் ஆகுமா, அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு ரியலைஸ் பண்ணாமல் அது பின்னாடி போயிடுறீங்க. ஸோ கிளியர் திங்கிங்கிறது இல்லாமல் நீங்களே போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க. ஸோ அதுதான் வேண்டான்னு சொல்கிறாங்க சிவபெருமான். ஓகே, பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுங்க. உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு ஹீலிங் கொடுத்துக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் லைஃபு, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு ஹீலிங் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உங்களோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு உங்கள் சில்ட்ரனுக்கு, உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், ஆனால் நீங்களே வீக்னஸாக இருக்கீங்க. ஸோ உங்களால் அந்த உங்களோட குழந்தைக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியல, ஒரு பேக் போனாக இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க பாதி பேர். பட் நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் உங்களுக்கு இன்னொரு லைஃப், இன்னொரு வாய்ப்பை தரேன்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்கிறது தான் பாயிண்ட்டுங்க. நீங்கள் நிறைய திங்க் பண்ணுறீங்க, ஆனால் ஆக்ஷன்ஸில் ஒன்றுமே இல்லை. Nine of Wands. Page of Pentacles. See, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் என்னைக்கு சிவபெருமானை நம்புறீங்களோ, உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது கஷ்டம் வருதா, ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அது நீங்கள் டைரெக்டாக சிவபெருமானோட கனெக்ட் பண்ணுற ஒரு இதுதான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் போயிடும், தைரியம் வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் எய்தர் பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, ஃப்யூச்சரை நினச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ரியலில் என்ஜாய் பண்ணுறீங்களா? இல்லவே இல்லை. பட் வாட் எவர் இட் இஸ், எல்லாமே சரி பண்ணலாம், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? பிகாஸ் யூ ஆர் ஃபீனிக்ஸ். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்தாலும் யாராலையும் உங்களை டிஸ்ட்ராய் பண்ண முடியவும் முடியாது. பிகாஸ் யூ ஆர் அ ஃபீனிக்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களை எந்த ஒரு சூழ்நிலையில் வச்சிருந்தாலும் அதில் இருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பர்சன் தான், ஓகே? See how strong இந்த கார்டை பார்க்குறப்போ ஐ குட் ஃபீல் தட் இந்த கார்டோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த கார்டை பார்க்குற நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியல, பட் ஐ குட் ஃபீல் இட். நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இழந்ததாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இழக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், கரண்ட்லி ஸ்டாப். உங்களுக்கான நியூ சாப்டரை நீங்கள் என்னைக்கு ரெடியாக இருக்கீங்களோ அப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் நாளையிலிருந்து நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொமெண்ட், இந்த வீடியோ பார்க்குற மொமெண்ட்ல இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் உங்களை தேடி வரும், ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். அக்செப்ட், இக்னோர், ஓகே. See, ஒரு சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதாவது உங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களை நீங்கள் மாற்ற முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் இருக்கிற லெசன்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த பர்சன்ஸாக இருக்கட்டும், அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்கன்னு அர்த்தம், ஓகே? நெக்ஸ்ட், சூஸ் அ நியூ டைரக்ஷன். See, நான் சொன்ன பார்த்தீங்களா, நியூ லைஃப், நியூ டைரக்ஷன், எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு வரும். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நோ யூ ஆர் ப்ரொடெக்டட். நான் முன்னாடி சொன்னது தான், சிவபெருமான் உங்களை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் ஐ குட் ஃபீல் தட். எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு காப்பாற்றிருக்காங்க. நீங்களே நினச்சிருக்கலாம் ஏதோ ஒரு ட்ராப்பில் போய் சிக்கிற மாதிரி போயிட்டு வெளியே வந்திருப்பீங்க, ஓகே? நெக்ஸ்ட், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். ஃபீனிக்ஸ், நான் சொன்னேன்ல, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன். நோபடி கேன் பிரேக் ஆர் டிஸ்ட்ராய் யூ. செலிப்ரேட். இனிமேல் உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன்ஸ் தான். ஒன்ஸ் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்
நோக்கி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே ஈச் டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? சரி, நான் அகெயின் சொன்ன மாதிரி தான், எதுவுமே வந்து ஓவர் நைட்டில் மாறாது. நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் மாறணும் அப்படின்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் திங், அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கணும். நீங்கள் உங்கள் சைடில் ஒரு ஸ்டெப்பை எடுக்காமல் உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா மாறாது. பிகாஸ் சிவபெருமான் உங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பட் அதை உங்கள் கண்ணுக்கு தெரியல. பட் ப்ராப்ளம்ஸ் விட்டுலாம், வாட் எவர் இட் இஸ். இனிமேல் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் தெளிவாக இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க. அதை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் மாறி அதுலேருந்து வெளியே வாங்க. கரெக்ட்? மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி மற்றவங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோட ஜாப் கிடையாது. நீங்கள் நல்லா ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக பேக் போனாக இருக்கீங்களா? ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்குதா? தட்ஸ் ஆல் யூ நீட். அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்த மெசேஜ் வந்து ஐ குட் ஃபீல் அவ்வளோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் எனக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு மெசேஜும் ஒரு நான் சொல்கிற வார்த்தைகளுமே வந்து எனக்கு சிவபெருமான் வந்து என் மூலயமா வந்து சொல்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் அவ்வளோ எனர்ஜி கனெக்ஷன் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் நான் சொன்ன ஒரு மெசேஜஸுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிவபெருமானை நம்புங்க. டெஃபினட்டாக உங்களை வந்து காப்பாற்றுவாங்க, வழி நடத்துவாங்க. அண்ட் ஓம் நம சிவாயங்கிறது சொல்லிகிட்டே இருங்க. அது வந்து இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான ஒரு ரீடிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருந்தது. ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.